மகாநதி இங்கே ஒரு வழியாக விஜய் குடித்து முடிச்சதுக்கு பிறகு குமரன் விஜய் அழைச்சிட்டு போய் அவங்களுடைய ரூமில் படுக்க வச்சுட்டு வீட்டுக்கு வராரு. வந்த உடனே கங்கா பார்த்துட்டு கேட்குறாங்க, என்னாச்சுங்க, நீங்களும் குடிச்சிங்களா அப்படின்னு கேட்க, இல்லை கங்கா, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் முடியல. விஜய் என்னையும் குடிக்க வச்சிட்டாரு. விஜய் ரொம்ப பாவம் போல கங்கா. விஜய் ரொம்ப புலம்புறாரு. காவேரி மேலே அவர் உண்மையாகவே ரொம்ப அன்பு வச்சுருக்காரு. அதனால் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு என்னமோ நாம் கொஞ்சம் அன்றைக்கி அவசரப்படாமல் இருந்திருந்தா விஜயும் காவேரியும் சேர்த்து வச்சுருக்கலாமான்னு தோணுது கங்கா. ஏங்க, இது எத்தனை மணி தாங்க சொல்கிறது, நடந்து முடிஞ்சிச்சு. இனிமேல் அதை பற்றி பேசி எதுவும் ஆகப்படுறது இல்லைங்க. நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? விஜய் பண்ண தப்புனால தானே இவ்வளோ பச்சிரிக்கும். நாம் என்ன பண்ண முடியும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் காவேரி நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்றோம். ஆனால் அதையே விஜய் நினச்சிருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? விஜய் பண்ண தப்பு தானேங்க. இல்லை கங்கா, விஜய் பண்ண தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தப்பை தவிர வேறு எந்த தப்புமே அவர் பண்ணலையே. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கங்கா அப்படின்னு சொல்லி குமரன் ஃபீல் பண்ணுறாரு. கங்காவும், ஏங்க விடுங்கங்க, எல்லாம் சரியாகிடுங்க. கொஞ்ச நாள் அம்மா விஜய் மேலே கோபமாக இருப்பாங்க. அப்புறம் அம்மா நார்மல் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க. நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, அமைதியாக படுங்க நீங்கள் போல அப்படின்னு கங்கா இங்கே குமரனை படுக்க வச்சிடறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இங்கே நம்ம குமரன் நடித்த அந்த ஷோ வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆக போகுது. குமரன் உடனே இங்கே தெரிஞ்ச உடனே வந்து கங்காட்ட சொல்கிறாரு, கங்கா, நான் நடித்த ஷோ இப்போது டிவியில் போட போகிறாங்க, வா வா அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஒன்றா உட்காந்து பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே குமரன் பேச அந்த ஷோ வருது. குமரன் பேசுகிறத பார்த்து எல்லோரும் பயங்கரமாக கை தட்டுறாங்க. மாமா பாருங்க மாமா, நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு வேறு லெவல் நடிக்கிறீங்க மாமா நீங்கள் அப்படின்னு இங்கே காவேரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இங்கே எல்லாம் பார்க்கும்போது சைடில் ஆடியன்ஸை காட்டுறாங்க. அப்போ காட்டும்போது இங்கே குமரன் பண்ணுற சீன்ஸில், அதாவது குமரன் கடைசியாக பண்ணுவார்ல, ஸோ தங்கச்சிக்கு இவ்வளோ துரோகம் நடந்துச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல இங்கே விஜய் வந்து உண்மையாலுமே கண் கலங்குறாரு. அதை காட்டுறாங்க. அதை பார்த்தா குமரன் அப்படியே செம ஷாக்காக வர்றாரு. என்ன, விஜய் வந்திருக்காரா அப்படின்னு. குமரன் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க. விஜய் ஒரு ஓரமாக நின்று அந்த ஷோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் இங்கே குமரன் அழுகும்போது இங்கே விஜயும் பயங்கரமாக அழுகிறாரு. அழுகும்போது அவர் கண்ணை துடைக்கிற செகண்ட்லாம் அங்கே வீடியோவில் காட்டுறாங்க. அதை பார்த்ததும் இங்கே குமரனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. குமரன் ஒரு சைடு கண் கலங்குறாரு. அப்படியே கண் கலங்கவும் இங்கே கங்கா பார்த்துட்டு, ஏங்க என்னாச்சுங்க, ஏன் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க குமரன் சொல்கிறாரு, இல்லை கங்கா, என்னோடய ஷோவுக்கு விஜய் வரலன்னு நினச்சேன், ஆனால் விஜய் வந்திருக்காரு பாரு. விஜய் வந்து ஒரு ஓரமாக நின்று நான் நடிக்கிறதை பார்த்து என்ஜாய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே ஃபீல் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சாரதாவனே, என்ன மாப்பிள்ள, அவன் வந்தால் நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க, அவன் ஒரு ஆளாக அவன் அப்படின்னு சொல்ல, இல்லைத்த, விஜயை தப்பாக பேசாதீங்க. இந்த இடத்துல இந்த ஷோவில் நான் போய் கலந்துக்கிட்டு ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணமே விஜய் தான் அத்தை. அன்றைக்கி மட்டும் அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஷோவில் நான் விஜயை கூப்பிட்டு மேடையில் நிற்க வச்சு என்னுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு கண்டிப்பாக நான் இல்லாமலே சொல்லியிருப்பேன். அப்படி தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து அப்படி ஒரு விஷயம் நடந்து போச்சு. அதனால தான் விஜய் நமக்கு கெட்டவனாக தெரிகிறாரு. மற்றபடி விஜய் கெட்டவன் கிடையாது அத்தை. விஜய் ரொம்பவுமே நல்லவர். அவர் எல்லாருக்குமே நல்லது தான் பண்ணுறாரு. அவர் பண்ண ஒரே தப்பு அந்த கான்ட்ராக்ட் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நம்ம அவரை தப்பானவர் நினச்சிக்க முடியாத. என்னை எந்த அளவுக்கு திரும்ப மோட்டிவேட் பண்ணார். நான் இந்த அளவுக்கு பயம் இல்லாமல் போய் ஸ்டேஜில் நடித்ததுக்கு முக்கிய காரணமே அவர் தான் அத்தை. அவர் மட்டும் இல்லைனா நான் இந்த அளவுக்கு நடிச்சிருப்பான்னு எனக்கே தெரியல அத்தை அப்படின்னு இங்கே குமரன் பேசி கண்கலங்காரு. பாட்டி உடனே, டேய் குமரா, என்னடா இதுக்கு போய் கண்கலங்கிற அப்படின்னு சொல்ல, இல்லை பாட்டி, மாமாவும் சொல்லுவார் ஞாபகம் இருக்கா, நமக்கு 10 ரூபாய்க்கு ஒருத்தவன் நல்லது பண்ணியிருந்தாலும் அவனை நம்ம ஆயுள் இருக்கிற வரைக்கும் மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அது மாதிரி தான் பாட்டி, அவர் நமக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்காரு. எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலையில் அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் என்னை நல்லாவே மோட்டிவேட் பண்ணார். அப்படியாப்பட்டவர் இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் கெட்டவராகிட்டோங்கிறதால நாம் அவரை போட்டு ஒதுக்கி வச்சு அவரை ரொம்பவுமே அசிங்கப்படுத்துகிறோமோன்னு தோணுது. எனக்கு என்னமோ நாம் பண்ணுறது தப்புன்னு தோணுதத்த, நாம் ரொம்ப அவசரப்படுறோன்னு தோணுதத்த அப்படின்னு இங்கே குமரன் சொல்ல, சாரதாவனே, மாப்பிள்ளை அப்படி இல்லை மாப்பிள்ளை, அவன் பண்ணது சரியாப்போ, அவன் எவ்வளோ பேர் தப்பு பண்ணியிருக்கான்,
இதனால் பாதிக்கப்படுறது நம்ம வீட்டு பொண்ணோட வாழ்க்கை தானே. ஒரு பெத்த அம்மாவா பெத்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி பறி போணுச்சுன்னா உங்களால் பார்த்துட்டு இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை மாப்பிள்ள, இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சா மட்டும் தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது மாப்பிள்ள அப்படின்னு சாரதா சொல்ல, பாட்டி ஒன்று, ஆமாண்டி, நீ மட்டும்தான் அதிசயமாக புள்ள பெற்றிருக்க, வேறு யாரும் புள்ளையே பெக்கல பாரு. இங்கே படி சாரதா, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. அவன் மோசமானவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் கூட காவேரி அனுப்புறதுக்கு நாம் யோசிக்கலாம். நீ சொல்கிறதெல்லாம் சரி, ஆனால் அவன் மோசமானவன் கிடையாதுடி. அவன் ஏதோ வயசு கோளால் அப்படி ஒரு தப்பு பண்ணி போட்டான். ஆனால் இன்றைக்கி காவேரி தான் முக்கியம், காவேரி தான் உயிர்னு அவனுடைய சொந்த வீடு, கடல் மாதிரி வீடு வச்சுருக்கான். அவன்கிட்ட இல்லாத காசு பணமா, ஆனால் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எனக்கு காவேரி தான் முக்கியம்னு பாரு. இந்த வீட்டில் என்ன இருக்குது? நம்மளாலே இந்த வீட்டில் இருக்க முடியல, ஆனால் அவன் எப்படி இருக்கான்னு தெரில. அது மட்டும் இல்லை, பாத்தியா, குடிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இப்படி காவேரிக்காக அவன் இப்போ நிறையாவே மாறிட்டான்டி. சொல்லப்போனால் காவேரி நினச்சி அவன் எதுவும் குடித்து உடம்புக்கு எதனா ஆச்சுன்னா யோசிச்சு பாரு. சின்ன சிறுசுங்க வாழ்க்கையை நாமளே கெடுத்துட்ட மாதிரி ஆகிடும் சாரதா. அதனால தான் நான் சொல்கிறேன், நீ உட்காந்து நல்லா யோசிச்சு பாரு. யோசிச்சு பார்த்து நீ நல்ல முடிவாக எடு அப்படின்னு சொல்ல, அத்தை போதும் நிப்பாட்டுங்க, பெரிய மனுஷன் மாதிரியே பேசுகிறீங்க நீங்கள். ஒரு பெரிய மனுஷங்கிறது எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எப்போ பார்த்தாலும் தப்பாகவே தான் முடிவெடுக்கிறீங்க. இப்போ அவன் என்ன அப்படி நல்லது பண்ணிட்டான்னு சொல்லி எல்லாரும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க. அவன் என்ன வேணும் நல்லது பண்ணட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை அவன் கெடுத்திருக்கான், என் பொண்ணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கான். அப்படியாப்பட்டவனை நான் என்றைக்குமே மன்னிக்கவும் மாட்டேன், என் பொண்ணோட அவனை சேர்த்து வைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எழுந்துச்சி போகிறாங்க. காவேரி ஒன்று ஃபீல் பண்ணுறாங்க. உடனே குமரன் சொல்கிறாரு, காவேரி இங்கே பாருமா, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. அத்தை கோவத்தில் பேசுகிறாங்க. அத்தை பேசுகிறதுக்கெலாம் விஜய் ஒன்றும் கெட்டவன் கிடையாது. ஸோ விஜயை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். விஜய் எப்படியாப்பட்டவர்னு எனக்கு நல்லா புரியும். கண்டிப்பாக விஜய் வந்து நீ இல்லாமல் இனிமேல் இங்கேருந்து போக மாட்டார். அதில் அவர் ரொம்பவே உறுதியாக இருக்கார். ஸோ உனக்காக விஜய் இந்த அளவுக்கு மாறி நீ தான் முக்கியம்னு உன்னை தேடி இவ்வளோ தூரம் வந்துட்டார். பாத்தியா, இன்றைக்கி பாட்டியே அவரை பற்றி பேசுகிறாங்க, நான் பேசுகிறேன், கங்கா பேசுகிறாங்க. அவர் வந்த இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே எங்கள் 3 பேரை மாற்றிட்டாரு. அப்படி இருக்கும்போது அம்மா ஒரு ஆள் தானே, கண்டிப்பாக அம்மாவுக்கும் அவர் யாருங்கிறத புரிய வைப்பார் அப்படின்னு சொல்ல காவேரி சொல்கிறாங்க. அதே தான் மாமா, என்கிட்ட இன்றைக்கி காலையில் கடைக்கு போகும்போது பேசினார். இது மாதிரி நான் ஒன்று மட்டும்தான் விரும்புனா உன்னை இப்பயே தூக்கிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு நீ மட்டும் வந்தால் போதாது, உன் குடும்பம் பழைய மாதிரி எங்கள் வீட்டுக்கே வரணும், எல்லாருமே நான் புரிஞ்சுக்கணும், நான் தான் உங்கள் வீட்டு மாப்பிள்ளைன்னு உங்கள் அம்மா மெயினாக ஏற்றுக்கணும். அப்படி ஏற்றுக்கிற அன்னைக்கு நான் உன்னை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அது வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். நீங்கள் எத்தனை வீடு காலி பண்ண போனாலும் சரி, ஏன் கொடைக்கானல் போனாலும் சரி, அமெரிக்காவே போனாலும் சரி, கண்டிப்பாக நான் அங்கேயும் வருவேன். வந்து உங்களுக்கு என்னுடைய காதலை புரிய வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது தோற்று போனாலும் பரவாயில்ல, என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு என் மேலே சத்தியம் பண்ணிட்டு போயிட்டார் மாமா. அதனால் அவர் கண்டிப்பாக இங்கேருந்து போக மாட்டார் மாமா. அவர் உண்மையாகவே என்னை லவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது மாமா. ஆனால் அம்மாவுக்கு தான் புரியல அப்படின்னு காவேரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. உடனே கங்காவும் குமரனும் சொல்கிறாங்க, காவேரி நீ எதுக்கும் பயப்படாத, எதுக்கும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பாக ஒன்று நான் விஜய் கூட சேர்த்து வைக்கிறேன், புரியுதா? அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்துரு அப்படின்னு கங்கா காவேரியை சமாதானப்படுத்துகிறாங்க.